ஒய் எஸ்ஆர்எம், ஒய் ராமபுரம், எதனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? எஸ்ஆர்எம் அப்படிங்கும்போது பிளேஸ்மெண்ட், கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட் இதுக்கெல்லாம் ஃபேமஸ்னு சொல்றாங்க. அது எல்லாமே உண்மைதானா, ரியல் தானா? என்ன மெயின் டிஃபரன்ஸ்? சார் உண்மையாவே ஒருத்தா இல்ல ஹைப்பா? டாப் பிளேஸ்மெண்ட் சொல்லலாமா? ஹையஸ்ட் பேக்கேஜ். வெல்கம் டு எஸ்ஆர்எம் சென்னை, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஹலோ எவ்ரிவன், நான் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸ். ஸோ டாப் 100 காலேஜஸ்ல நம்ம விசிட்டை கவர் பண்ணிக்கிட்டே வரோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தது எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. எஸ்ஆர்எம்க்கு மல்டிபிள் கேம்பஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மெயின் கேம்பஸா எஸ்ஆர்எம் காட்டன்குளத்தூர் கேம்பஸ் இருக்கு. அண்ட் செகண்டரியா சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கேம்பஸா எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ் இருக்கு. வடபழனியில கேம்பஸ் இருக்கு. திருச்சியில எஸ்ஆர்எம் கேம்பஸ் இருக்கு. ஸோ இதில் எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2004. மெயின் கேம்பஸ்க்கு தான் வேல்யூ அதிகம். அது 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் நாக்ல A+ கிரேட் இருக்கு. NIRF ரேங்கிங்ல 14th பொசிஷன்ல இருக்காங்க. இன்ஜினியரிங்ல ஓவரால் யூனிவர்சிட்டி வைஸ் பார்க்கும்போது 22 பொசிஷன்ல இருக்காங்க NIRF ரேங்கிங் படி. ஸோ இங்கே கோர்சஸ் பார்க்கும்போது இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இன்ஜினியரிங் தவிர்த்துமே BCA, BBA ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. MTech, MBA ப்ரோக்ராமுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கிறாங்க, ஃபேமஸாக இருக்கு. அண்ட் ஓவராலாக ஒரு காம்போவை எல்லா கோர்ஸுமே ஒரு 14+ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியதான் எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ். ஸோ சிட்டியோட சென்டர் பொசிஷன்ல இருக்கு எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசலாம். ஸோ இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில இன்ஜினியரிங்ல ஆவரேஜா 2.5 லேக்ல இருந்து மேக்ஸிமம் ஃபீஸ் 4 லேக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த ஹைப்புக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இவ்வளோ ROI அண்ட் அகடாமிக்கா காலேஜ் எப்படி இருக்கு, அண்ட் எக்ஸ்போசர், கல்ச்சரல் ஈவெண்ட். ஸோ எஸ்ஆர்எம் டேக் லைனுக்கு கீழே நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். இது எல்லாத்துக்குமே இந்த கேம்பஸ் ஒருத்தா உண்மையா எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன் மூலமா நம்ம கேப்சர் பண்ணலாம். வாங்க போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்க சுமன். வாங்க போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கட் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? வினோத் ப்ரோ. ஆனந்த். அபினவ். மிருதுல். வேற ரீஃப்ரம் எங்க இருந்து வரீங்க? சென்னை தான். சென்னை தான். நானும் சென்னை, நங்கநல்லூர். நானும் சென்னை தான். எல்லாருமே டேஸ் காலர் தான். ஓகே, எஸ்ஆர்எம்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் பண்றீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கோர் செகண்ட் இயர். CAC செகண்ட் இயர். CSC கோர் செகண்ட் இயர். அதேதான் செகண்ட் இயர். செகண்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் எஸ்ஆர்எம் அண்ட் ஒய் ராமபுரம், எதனால இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நாங்க, ஸோ அதனால சிட்டி சென்டர், அப்புறம் பிளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஜாலியாக எல்லாம் இது பண்ண எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. லைக் இந்த அப்ராட் ரிசர்ச் அந்த இதுக்கு எல்லாத்துக்கும், லைக் அந்த அப்ராட் ப்ரோக்ராம்ஸு, லைக் ஏதாவது ரிசர்ச் பேப்பர் சப்மிஷன்ஸு, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா இங்கே தான் படித்தாங்க இதுக்கு முன்னாடி. அவங்களுக்கு நல்லா பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. இங்கே ஃபேக்கல்ட்டிலாம் நல்லா நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே சேர்ந்தோம். அதுமாதிரி எஸ்ஆர்எம்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, கல்ச்சரல் அது இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கா எஸ்ஆர்எம்? உண்மையாவே ஒருத்தா இல்லை ஹைப்பா? எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் ஆனால் ராமபுரம் அவ்வளோவா இல்லை. காட்டாங்குளத்தூர் கம்பேர் என்ன மெயின் டிஃப்ரெண்ட்? அது வந்து ஒரு 250 ஏக்கர்ஸ் பெரிய கேம்பஸ். 1985 ஸ்டார்ட் பண்ணது. இது 2004 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கேம்பஸ் ரொம்ப சின்னது. அதுல 10ல் 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு தான் சைஸ். பட் இது சிட்டிக்குள்ள இருக்கு. அதனாலே சில பேர் லைக் பண்ணுவீங்க. டக்குன்னு வந்துட்டு போயிடலாம் சிட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு. வேற என்ன விஷயம் மேஜரா டிஃப்ரெண்ட் ஆகுது? அகடாமிக்கா பிளேஸ்மெண்ட்ல எதுவும் வேரி ஆகுதா, இல்ல டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுறாங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் போயிருக்கேன், ஹேக்கத்தானுக்கு ஒரு போயிருக்கேன். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அங்கே ஆடிட்டோரியம் வந்து இங்கே ஒரு பிளாக் சைஸ்க்கே இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். காலேஜ் ரொம்ப பெருசு. ஆனால் காலேஜ் உள்ளே மட்டும்தான். காலேஜ் வெளில வந்துட்டிங்கன்னா ஒரே வெத்திய நிலம் தான். இங்கே வந்து நீங்கள் வெளியில் எங்கே வேணால் போயிடலாம். பக்கத்துலேயே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பீச் கூட இருக்குது. அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம். சிட்டியோட எக்ஸ்போசர் கிடைக்கும். கோச்சிங் சென்டர், கேட் இந்த மாதிரி இது போகிறதுக்கும் இந்த இடம் பெட்டராக இருக்கும். வேற என்ன? காட்டாங்குளத்தூர் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. லைக் அதை பார்க்கும் போது லைக் ராமபுரம் ஸ்டடீஸ் வைஸ் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால ராமபுரம் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸ்டடீஸ்ல இருக்கும் ராமபுரத்தில். லைக் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இங்கே தான் டாப் பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. லைக் ஸோ அதனால பிளேஸ்மெண்ட்ல எல்லாமே பார்த்தல. ஸோ பிளேஸ்மெண்ட் நீங்கள் CSC கோர் டாப் பிளேஸ்மெண்ட் சொல்லலாமா? பேக்கேஜ், ஹையஸ்ட் பேக்கேஜ் 55. இந்த இயர் 55 LPA ரூபாலின்னு ஒரு அக்கா மைக்ரோசாஃப்ட்ல பேச. இந்த இயர் 2026ல 2026 பாசிபிள். லாஸ்ட் இயர் 29.5 நினைக்கிறேன். சம்திங் அந்த ஆக்சுவலா. ஓகே, வேற என்ன கம்பெனிஸ்? கூகுள் வராங்களா இங்க? கூகுள் வரல. அமேசானு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து வெளிலையும் தான் அப்ளை பண்ணோம். பட் ஆனால் அமேசானு, JP மார்கனு, அதுக்கப்புறம் வந்து மேஜரான கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்கோ அவங்களாம் வந்து வருவாங்க. பட் ஆனால் கூகுள் ஃபேங்கு கம்பெனிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 1.5 இயர் இந்த கேம்பஸில் இருப்பீங்களா? 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, 2 இயர்ஸ் எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸில் இருக்கீங்க. ஸோ அகடாமிக்காவும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கு, உங்களை ஷேப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் காலேஜ்? ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து இருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து டெக்னிக்கல் கிளப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு டெக்னிக்கல் கிளப்ஸ் இருக்கும். அங்கே வந்து நம்ம போய் பேசலாம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு.
பேசும்போது லைக் இன்ட்ராக்டிவாக இருக்கும், எக்ஸ்போஸ் ஆகிக்கலாம் ஃபுல்லாக. அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். கிளப்ஸ் இருக்கு, நம்ம சேர்ந்து நிறைய மெம்பர்ஸ் மீட் பண்ணலாம், நல்லா பேசலாம், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்தா லைக் நல்லா இருந்துச்சு. மெயின்லி டிசிப்ளின். ஸோ நான் கேடிஆர் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே விட இங்கே வந்து லைக் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கு. தவிர ஃபேக்கல்டிஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருந்தாலும் ஏதாவது ரிசர்ச்சா லைக் ஏதாச்சும் ப்ராஜெக்டா எடுத்துருவாங்க, பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்போஷர். இப்போ டெக்னிக் கிளப் அவன் சொன்னால, இப்போ நான் ஒரு டெக்னிக் கிளப் இருந்தேன். அந்த கிளப்ல வந்து நாங்கள் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு ஹேக்கத்தானே கண்டக்ட் பண்ணோம். அந்த ஹேக்கத்தான் அப்போ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஒரு ஈவெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம். எப்பயுமே படிப்புன்னு இருக்கிறதோட இந்த சைடு ஒன்று இருக்கு. நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து எல்லாரும் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி ரொம்ப அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி இந்த காலேஜில் நிறைய இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். ஓகே, ஸோ எஸ்ஆர்எம்னாலே கல்ச்சர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டா யூடியூப்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி இயர்ஸ் வீடியோஸ். அது கேடிஆர் கேம்பஸுக்கு மட்டும் தானா இல்லை ராமபுரக்கும் அந்த அளவுக்கு கல்ச்சரல்ஸ் இருக்குமா? கேடிஆர் தான் நல்லா இருக்கும், பெட்டரா. கேடிஆர் பெரிய கேம்பஸ் தான். ஸோ அவங்களுக்கு இருக்கிற இடத்த வச்சு அவங்க அவ்வளோ கிராண்டா பண்றாங்க. இங்க வந்து எங்களை இருக்கிற இடத்த வச்சு எவ்வளோ கிராண்டா பண்ண முடியுமோ அவங்க அதை ட்ரை பண்ணி இது பண்ணாங்க. ஆக்சுவலா டெக்ஸஸ் வந்து எங்களுக்கு வருஷம் ஒரு வாட்டி வரும். டெக்ஸஸ்னு ஒரு பெரிய ஈவெண்ட், அது சிம்போசியம். கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ், கல்ச்சரல்ஸ் அது எல்லாமே இருக்கும். லைக் ஒரு சிம்போசியம் மாதிரி தான். டெக்னிக்கல் ஈவெண்ட், நான் டெக்னிக்கல் ஈவெண்ட், டிஜே நைட்ஸ் அது எல்லாமே இருக்கும். இங்க போன வருஷம் டெக்ஸஸ் நடத்தினாங்க. அதோட லைக் வருஷம் அவங்களால என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுதோ அவங்க நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸே எஸ்ஆர்எம் ராமபுரம் தானா இல்ல செகண்ட் சாய்ஸ்? என் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான். எனக்கு லிஸ்ட்லேயே இல்லை. அப்புறம் எஸ்ஆர்எம் JEE எக்ஸாம் நல்ல ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் விஐடி இருந்துச்சு, எழுதினேன். அங்கே காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வந்தேன். ஸோ எப்படி அட்மிஷன் எடுத்தீங்கன்னு சொல்லலாமா? எக்ஸாம் எழுதி வந்தீங்க, மார்க் சொல்லலாமா? 2305 ரேங்க். எல்லாருமே எழுதி தான் வந்தீங்களா எக்ஸாம்? எழுதிதான் ப்ரோ. நானும் எழுதி தான் வந்தேன். மேனேஜ்மெண்ட்ல வந்தேன். ஸோ ஃபீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ROI ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃபீஸ் வச்சு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷம் சிஎஸ்சி பிடெக் பண்றதுக்கு? ஆக்சுவலா எங்களுக்கு வந்து சிஎஸ்சி வந்து 2.75. அது தவிர புக் ஃபீஸ், அந்த சிடிசி ஃபீ, கரியர் டெவலப்மெண்ட் ஃபீ அதெல்லாம் இருக்கும். ஸோ மெயின்லி இந்த டியூஷன் ஃபீ 2.75. SRMJ ரேங்கிங் பொறுத்து இப்போ அது வந்து இருக்கு. இப்போ 2500 to 5000 ரேங்க் வந்தா 15% ஸ்காலர்ஷிப், அது கீழே வந்தா 25. ஸோ அந்த ஒரு ஸ்கீமா இருக்கு அவங்க கிட்ட. ஸோ எங்களுக்கு இப்போ வந்தனால எங்களுக்கு வந்து ஒரு 15% ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ 275னா எனக்கு 243 அந்த மாதிரி கட்டுற மாதிரி வருது. ஐ திங்க் மினிமம் 2.5 லேக்ல இருந்து மேக்ஸிமம் 4 லேக் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபீஸ். கரெக்டா? அந்த ரேங்கை பொறுத்துங்கிறது வேரி ஆகுது. ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன ஆகும்? இன்னொன்று இருக்கு, சிப்ளிங் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்கு. பிளஸ் டீச்சர் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. நான் வந்து சிப்ளிங் ஸ்காலர்ஷிப் தான் இருக்கேன். 25% ஸ்காலர்ஷிப். எஸ்ஆர்எம்ல நீங்க ரொம்ப லவ் பண்ற விஷயம்? டெக்னிக்கலா சொல்லுவேன். கிளப் வந்து இதுவானதுனால நான் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் சொல்லும்போது ரொம்ப பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு. சிலபஸ் எல்லாமே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா? இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரியான அப்டேட்டட் சிலபஸ் தான் இருக்கா? சிலபஸ் ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப லிபரலா இருக்கும். பிளஸ் கரெக்டா இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். லைக் படிச்சிடலாம். லைக் எல்லாமே நாலேஜ் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். லைக் இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே ஒப்பிக்கணும் அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு எது படிக்கிறோம் அதை புரிஞ்சுட்டு நம்ம எழுதலாம். சிஜிபியை மேனேஜ் பண்ண முடியுதா? ஈஸியா பண்ண முடியும் ப்ரோ. அதெல்லாம் சிஜிபிஏ பண்ணிடலாம். சிஜிபிஏ மேட்டர் இல்லை, ஸ்கில்ஸ் தான் மேட்டர். இந்த ஒரு விஷயம் எஸ்ஆர்எம் இம்ப்ரூவ் ஆர் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பர்சனலா? கேம்பஸ் கொஞ்சம் பெருசா இருந்து பிளஸ் வெஹிக்கிள் பார்க்கிங் கொஞ்சம் பெருசா இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கிங் இந்த இடத்துல ரொம்ப ரஷ் தான். எல்லாமே ஃபைன் தான் ப்ரோ. ஆனா கேம்பஸ் ரொம்ப சின்னது, அது மட்டும் தான் பெரிய. பார்க்கிங் மட்டும் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரியல் தான். ஹையஸ்ட் பேக்கேஜ் சொல்றது ஆவரேஜ் பேக்கேஜ் ஒரு 5 to 6 LPன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஐடில மட்டும் தான் உங்களுக்கு தான் அப்படி இருக்கா இல்ல கோருக்கும் கொடுக்க முடியுதா? அவங்களால சிவில் மெக்கானிக்கலுக்கு கொடுக்க முடியுதா? சிவில் மெக்கானிக்கல் ரேஞ்ச் ஆகும் 4 to 6 LP. ஆனா தந்துருவாங்க. மற்ற மெக்கானிக்கல் சிவிலுக்குலாம் வந்து 4 to 6 கன்ஃபார்ம், 4 to 10 கூட போகும். இப்போ எஸ்ஆர்எம் சூஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? வாங்க, படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதேதான், வந்தீங்கன்னா என்ஜாயும் பண்ணலாம். லைக்வைஸ் அதே மாதிரி நம்ம ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இங்கே ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அதனால நீங்கள் ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்சது தனியாக ஸ்கில் பில்ட் பண்ணுறது, ஆளுங்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுக்குலாம் லைக் கனெக்ஷன்ஸ் நிறைய பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஆக்சுவலா எங்களுக்கு வந்து 3rd இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் செம்லேருந்து எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் டைமிங் வந்து ரெகுலர் டைம் மட்டும் தான், அப்படி தானே? அப்படி கிடையாது. அது வந்து ஒவ்வொரு கிளாஸ் டைமிங்ஸ் வந்து இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து 2:20 முடியுது, நாளைக்கு 3:40 அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு நாளும் டிஃபர் ஆகும் கிளாஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரிசோர்ஸ்லாம் எங்க இருந்து யூஸ் பண்றீங்க? அவங்க எது ரெக்கமெண்ட் பண்றாங்களா இல்ல நீங்க புக்ஸ் வாங்குறீங்களா? ஹார்ட் காப்பி யூஸ் பண்றீங்க? புக்ஸ் அவங்களே தந்துருவாங்க. பிளஸ் அவங்களே வந்து நோட்ஸும் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி ஹார்ட் காப்பி தானா? இல்ல சாஃப்ட் காப்பி அவங்க தருவாங்க. ஹார்ட் பிளஸ் சாஃப்ட் காப்பி ரெண்டுமே தருவாங்க. இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் ஃபெசிலிட்டிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்
இண்டஸ்ட்ரி எலமெண்ட் எல்லாமே ஓகே. ஆக்சுவலா மேக் லேப்னு ஒரு இருக்கு, மொத்தமா மேக் சிஸ்டம்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு லேப். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் இப்போ அங்க வந்து எம்எல்சிபின்னு ஒரு லேப் இருக்கும். லைக் அது ஃபுல்லாவே எல்லாமே டெக்னிக்கல் லேப் தான். அவன் சொன்ன மாதிரி அந்த மேக் லேப். ஸோ ஃபுல்லாவே மேக் வச்சு இது பண்ணி தான். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது உங்க காலேஜ் சூஸ் பண்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஜூனியர் இது பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை இதுதான் எஸ்ஆர்எம் ராமபுரம் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் ஒப்பீனியன் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ எஸ்ஆர்எம் கேடிஆர் கேம்பஸை கம்பேர் பண்ணும்போது கேம்பஸ் சைஸ் இது வந்து சின்ன இதுதான். அதுலேருந்து ஒரு அது 250 ஏக்கர், இது 25 ஏக்கர்ஸ் அப்படிங்கும்போது கேம்பஸ் சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் அந்த எக்ஸ்போசர் கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஸோ ஒரே கேம்பஸில் கொடுக்க முடியாது. சிட்டிக்குள்ள வேணுங்கிறவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும். அண்ட் சிட்டி எக்ஸ்போசர் இந்த ஏரியாவில் நல்லா இருக்கும். ஹாஸ்டல் ட்ரை பண்ண கூட இந்த ஏரியாவில் ஹாஸ்டல் அவைலபிள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தவிர்த்து சிட்டி எக்ஸ்போசர், நான் சைடில் வேற ஒன்று படிக்கணும், இல்லை ஜாப் ட்ரை பண்ணணும், இன்டர்ன்ஷிப், அவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாய், ஹலோ, உங்க பேரு? சாலினா. சஞ்சய். ஓகே, எஸ்ஆர்எம்ல நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் பண்றீங்க? நான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். நானும் தான். நீங்க வர ஃப்ரம்? நான் நாகர்கோயில்ல இருந்து வரேன். எங்க ஹாஸ்டல்ல தங்கிருக்கேன். சென்னையில தான். நீங்க டேஸ் காலேஜ். ஸோ ஒய் எஸ்ஆர்எம்? எஸ்ஆர்எம் சூஸ் பண்றதுக்கான எனி மோட்டிவேஷன் சம்திங், இது இன்ஸ்பிரேஷன் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது போக ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே இருக்குது எக்ஸ்போஷர் எல்லாமே. வர எல்லா அகாடமிக்லேயும் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால ஓகே. அது மாதிரி நான் வீடு கிட்ட இருக்கேன். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இல்ல வேற ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு சூஸ் பண்ணீங்களா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நீங்கள் ராமபுரம்னா சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ட்ரிபிள் இ சொன்னீங்களா? ட்ரிபிள் ட்ரிபிள் இ தான் வேணும்னு கேட்டிங்களா இல்ல ரேங்க் அடிப்படையில் இது கிடைச்சு? அப்படி இல்லை, ட்ரிபிள் தான் சூஸ் பண்ணோன்னே ஆசை. கோர் அது எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐடியில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் ரீசெண்டாக 40 LPன்னு சொன்னாங்க எனக்கு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். கோருக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? ஸோ உங்களுக்கு தெரியுமா அவங்க சீனியர்ல பிளேஸ் ஆகிருப்பாங்கல்ல, அவங்க டேட்டா கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக நான் பார்த்ததுல ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் 12 LPA கிட்ட வந்துச்சு. அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் கோர் பிளேஸ்மெண்ட்னால. இது ஐடி ஃபீல்டில் போனோம்னா அது கோர் பிளேஸ்மெண்ட் வந்து அவ்வளோ ஐடியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ இருக்காது. ஆனால் ஹையஸ்டே 12 LPA தான். அதுவே ரேர் தான். பட் இருந்தாலும் கம்பெனிஸ் வராங்க, விசிட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ நீங்கள் எஸ்ஆர்எம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அகடாமிக்காவும் சரி அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயம், அட்ராக்ட் பண்ணுற விஷயம்? எஸ்ஆர்எம்ல கிளப்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ சில காலேஜில் கிளப்புக்கு காசு வாங்குவாங்க, அதெல்லாம் இல்லை. எவ்ரி வீக் கிளப் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ கிளப் ஸ்பேஸ் படி நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி ஒரு ஓப்பன் கேன்வாஸ் கிடைக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ என்ன காஸ்ட் ஆகும் எஸ்ஆர்எம்ல ஒரு 1 இயர் படிச்சு முடிக்க ட்ரிபிள் இ படிக்கிறதுக்கு? ட்ரிபிள் இ வந்து அப்ராக்சிமேட் சொல்லுங்க. நீங்கள் எஸ்ஆர்எம்ஜே எழுதிங்கன்னா கம்மியாகும். அதையும் தாண்டி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1.9 ஆகும். எனக்கு 1.9 கேட்டாங்க. டைம் ஆக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப லேட் ஆகிட்டிங்கன்னா ஒரு 3 கண்டிப்பாக கேட்டுருவாங்க. மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்தீங்களா? எப்படி வந்து எடுத்தீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டு? அப்படியே வந்து எடுத்தேன். இல்லை டேரெக்டாக வந்து அட்மிஷன் கொடுத்துட்றாங்களா? டேரெக்டாக கேம்பஸ் விசிட் பண்ணாங்க? கண்டிப்பாக. நீங்கள் எஸ்ஆர்எம்ஜே எழுதினீங்களா? இல்லை, நானும் மேனேஜ்மெண்ட் தான். டேரெக்டாக வந்து கேட்ட உடனே தந்துட்டாங்க. அது போக ஆனால் எஸ்ஆர்எம் வந்து ஒர்த்து தான். ஏன்னா வந்து இங்கே நிறையா ரிசர்ச், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைன்னா நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்களே வந்து தரமாட்டாங்க. ரிசர்ச் பண்ணலாம். கிளப் ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஒர்க் ஷாப் நடக்கும், வேறு எல்லா ஈவெண்ட்டுமே அட்டென்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஓடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே தான். நீங்களே போய் லேர்ன் பண்ணோம், ஸ்கில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறது. ட்ரிபிள் இ ஃபேக்கல்ட்டி எல்லாம் சூப்பராக இருப்பாங்க. எல்லாமே லேர்ன் பண்ணுறது எல்லாமே. ஆனால் நம்மளே போய் பண்ணணும், அவங்களே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது எஸ்ஆர்எம்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எம் ஜேஇ எக்ஸாம் எழுதுங்க. அதுதான் பெட்டர் வே ஈஸியாக அட்மிஷன் வாங்குறதுக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டில் அந்த டைம் இருக்குது. எக்ஸாமும் ஒரு 3 பேஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு டைம் இருக்குது. அட்டன் பண்ணி எஸ்ஆர்எம் கேடிஆரா ராமபுரமா இல்லை வேற கேம்பஸா அப்படிங்கிறத அது மூலமாக சூஸ் பண்ணுங்க. அது எனக்கு வேண்டாம், அது சுற்றி வளைச்சு வர மாதிரி இருக்குது, நீங்கள் ரெடி டு மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக ஃபீஸ் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணுங்க. ஓகே, வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஜூனியருக்கு? ஆர் ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு இது தெரிஞ்சா நான் இன்னொரு பெட்டரான ஸ்டூடெண்டா இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்னது இருக்கு? ஃபர்ஸ்ட் இயர்லேயே கொஞ்சம் நல்லா அட்டண்டன்ஸ்லாம் ஸ்டார்டிங்லேயே மெயின்டைன் பண்ணி, அப்புறம் சிஜிபியும் இந்த தினம் படிச்சுட்டா கொஞ்சம் லாஸ்ட்டில் ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது ஓடி கேட்க வசதியாக இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்போ நிறைய ஒர்க் சேர்ந்துச்சுன்னா நம்மளே எந்த ஈவெண்ட்ஸும் போக முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பட் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் ஓடி கிடைக்காது, பட் செகண்ட் இயர்லேருந்து நிறைய கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ எஸ்ஆர்எம் கேம்பஸ் லைஃப் ஸ்ட்ரிக்டாக இருக்கா இல்லை சில் தானா?
சில் தான், எனக்கு தெரிஞ்சு சில் தான். எந்த மாதிரி கேட்குறீங்க கேம்பஸ் லைஃப்? ஆனா அப்படின்னா சில நான் இப்போ இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இதே நான் சில காலேஜ் முன்ன நின்று பண்ண முடியாது. ஓப்பன் கேட் காலேஜ்ன்றது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். பண்ண முடியாது. பசங்களுக்கே அந்த உரிமையை கொடுக்க மாட்டாங்க. நீ எப்படி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி பேசக்கூடாது, பேச்சு உரிமை கூட இல்லாம பிடிச்சு வச்சிருப்பாங்க. இங்க நம்ம பேசுறோம்ல, அந்த லிபரல் இருக்கு. ஸ்டில் தான் எஸ்ஆர்எம் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது. வெளியே உள்ள நிறைய vlog போடுறாங்களே, ரீல்ஸ்லாம் அதிகமா வருது சோசியல் மீடியால. இப்போ அதை பண்ண ஆக்ஷன் எடுப்போம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? அப்துல் பாலாஜி. ஆகாஷ். எஸ்ஆர்எம்ல நீங்க என்ன கோர்ஸ் பண்றீங்க? ஈசி பிடெக் ஈசி. பிடெக் ஈசி. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் இயர். வை எஸ்ஆர்எம்? எதனால எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணீங்க? ஏதாவது மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், இல்ல பேரண்ட்ஸ் சொன்னதா இருக்கலாம். உங்க சென்னையிலே இதுதான் பெஸ்ட் காலேஜ் எஸ்ஆர்எம், அதனால தான் சொன்னேன். கல்ச்சுரல்ஸ் கல்ச்சுரல்ஸ். பிளேஸ்மெண்ட். என்ன காஸ்ட் ஆகும் எஸ்ஆர்எம்ல 1 இயர் உங்க டிகிரி பண்ணி முடிக்க? ஃபீஸ் அப்ராக்சிமேட்டா 1 இயருக்கு 2,50,000. சேம் தான், 2,50,000. ஓகே. ஸோ எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணிட்டீங்க, ரைட் டிசிஷனா ஃபீல் பண்றீங்களா? ஓகேவா இருக்கா எவ்ரிதிங்? சாவடிக்கிறாங்க ப்ரோ உண்மையா. என்ன ப்ரோ, டேஸ் கலரா? டேஸ் காலர் தான். என்ன அகடாமிக் ப்ரெஷர் அதிகமா இருக்கா? அதிகமா படிக்க கொடுக்குறாங்களா? அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குல்ல, அந்த மாதிரி? அது இருக்குதான் ப்ரோ, பட் இது அட்டெண்டன்ஸ்லலாம் ரொம்ப ப்ரெஷர். 75% தானே? ஆமா, அது எல்லா காலேஜ்லயும் 75% மினிமம் கேட்குறாங்களே. 75% மெயின்டைன் பண்ண முடியாதா? மெயின்டைன் பண்ண ப்ரோ. டேஸ் காலருக்கு வந்து உண்மையா தூரமா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். காலேஜ் பஸ் ஆஃபர் பண்றாங்களே? ஆஃபர் பண்ணுறாங்க தான், பட் அதுக்குமே தனி கஷ்டம் இருக்குல்ல. டேஸ் காலருக்கு இப்போ 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லேட் ஆனாலுமே ஒரு சில டீச்சர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்றாங்க, அட்டெண்டன்ஸ் போட மாட்றாங்க. இந்த ஒரு விஷயம் எஸ்ஆர்எம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன? உண்மையாக சொல்ல போனால் டீச்சிங்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எப்படின்னா லிபரலாக விட்றாங்க நம்மள, எங்கேயுமே பிடிச்சி நீ ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் இல்லை. சூப்பராக தான் இருக்குது காலேஜ். மற்றபடி என்னன்னா ஒரு சில டீச்சர்ஸை மட்டும் நான் டிபெண்ட் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட் ஆனாலும் அலோவ் பண்ண மாட்றாங்க. 75% கீழே வந்தாலே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க. ஓவரால் எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ் அண்ட் கேடிஆர் மெயின் கேம்பஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் கேம்பஸ் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு 25 ஏக்கர்ஸ் தான் கேம்பஸ் சைஸ் இருக்கு. ஸோ அது ஒரு 250 ஏக்கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கேம்பஸ் சைஸ் ரொம்ப கம்மி. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ள ஒரு கேம்பஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இந்த கேம்பஸ் இருக்கு. மோஸ்ட்லி டே ஸ்காலர் இருக்காங்க. நம்ம இன்டர்வியூ பண்ணோம், நிறைய ஸ்டூடெண்ட் ரீச் பண்ணோம், அவங்கெல்லாம் டே ஸ்காலர். ஸோ போயிட்டு வர மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு டே ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் இங்கே டிராஃபிக் பயங்கரமாக ஜாம் ஆகுது. ஒரு 3 o'clock மேலே டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைமுக்கு வந்து ரீச் ஆக முடியலன்னு சொன்னாங்க. சென்னையோட டிராஃபிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுவும் ராமபுரத்தோட டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதே கேம்பஸ் பக்கத்தில் தான் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ 2 காலேஜ் இருக்கிறதுல ஸோ இந்த டைமில் பீக் டைமில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். எஸ்ஆர்எம் பிளேஸ்மெண்ட்டில் எப்போவுமே டாப் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் லாஸ்ட் இயர் 29.2 LP அப்படிங்கிறது 25ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் 5.5 LP அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் அமேசான், டிசிஎஸ் மாதிரியான டாப் கம்பெனிஸ் எவ்ரி இயர் இந்த கேம்பஸ் விசிட் பண்ணுறாங்க. அண்ட் கோருக்குமே ஓரளவு பிளேஸ்மெண்ட் இருக்க மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இன்டராக்ட் பண்ணாங்க. ஹாய், ஹலோ. ஹாய்ண்ணா. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐம் கணேஷ். நான் வந்து ஹாசினி. ஓகே, எங்கேருந்து வரீங்க? கொரட்டூர்லேருந்து. நான் வந்து கும்மிடிப்பூண்டி. எஸ்ஆர்எம்ல என்ன மேஜர் பண்ணுறீங்க? இதெல்லாம் பிடெக் சிஎஸ்சி ஐஎம்எல். நானும் ஏஎம்எல் ஒரே கிளாஸ் தான். ஒரே கிளாஸ். எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஒய் எஸ்ஆர்எம்? எதனால் எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி இங்கே வந்து எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா அந்த எக்ஸாம் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஜாப் போகும்போது அவங்க எக்ஸ்ட்ராவாக சிஜிபிஐ மட்டும் வச்சு ஜாப் போக முடியாதுல்ல. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸும் வேணும். இப்போ இங்கே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் சைட் பை சைட் நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு உங்கள் ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 week மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் படிச்சா போதும். மற்றபடி அதனால தான். ஸோ எஸ்ஆர்எம் ஜேஇ பற்றி சொல்கிறீங்களா? இல்லை எக்ஸாம் சிஎல்ஏ அண்ட் செமஸ்டர் எல்லாமே இது டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறதுல இவங்களோட ஓன் கரிக்குலம். அந்த கரிக்குலம் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருக்கு. ஈஸி தான். ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். சிஜிபிஏ நல்லா மேனேஜ் பண்ண முடியுமா? சொல்லலாமா சிஜிபிஏ? 9.3ண்ணா. நான் 9.9. ஓகே, எல்லாருமே இப்படி தானே? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 9 point something இருப்பாங்களா? 9 point மேல தான். உங்களுக்கு எஸ்ஆர்எம்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஸோ இப்போ இந்த கேம்பஸ்ல ஒரு 1 year இருக்கீங்க. ஒரு எஸ்ஆர்எம் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேம்பஸ் லைஃப் ஸ்ட்ரிக்டா இருக்குமா, சில்லா எப்படின்னு சொல்லுங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் டீச்சர்ஸ். ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் ட்ரெஸ் கோடுக்கே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எந்த டீச்சர் கிட்ட நீங்கள் மாட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே லிபரலாக தான் இருக்குது. மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல தான் தோணும். ஓகே, என்ன ட்ரெஸ் கோடு இது மேனேஜ் பண்ணணுமா? பசங்க இது மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கக்கூடாது. அது ஜீன்ஸ் பசங்களுக்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ஜீன்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் தென் பசங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் அலோடு இல்லை. எங்களுக்கு வந்து குர்த்தி வித் ஷால். ஆனால் ஷால் அவ்வளோவா போடுறது இல்லை. ஸோ கண்டுக்க மாட்டாங்க. ஓகே,
அட்டெண்டன்ஸ் 75%. எஸ். ஆமாம் 75%. ஸோ எப்படி நீங்கள் சீட் எடுத்தீங்க எஸ்ஆர்எம்ல? ஜெய் எக்ஸாம் எழுதி வந்தீங்களா இல்லை டேரக்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்? டைரக்ட் மேனேஜ்மெண்ட். நானும் மேனேஜ்மெண்ட் தான். ஈஸியாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் வந்தால் கிடைக்குமா? கிடைக்கும். ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா காசு கம்மியாக கிடச்சிரும், லேட்டாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. சார் ராமபுரம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இல்லை மெயின் கேம்பஸ் ட்ரை பண்ணீங்களா காட்டாங்குளத்தூர்? நான் ராமபுரம்க்கு டேரெக்டாக வந்துட்டேன். இதுதான் நான் டேரக்டாக தான் டே சிட்டிக்குள்ளே. ஸ்காலர் போயிட்டு வர. அதுதான் சிட்டிக்குள்ளே இருக்கேன். ஸோ உங்கள் ஜூனியர் எஸ்ஆர்எம் உங்களோட டிபார்ட்மெண்ட்டே ஏஎம்எல்ஏ சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே வந்து சேரலாம். ஆனால் வரலாம்ண்ணா, ஏன்னா அதான் நான் சொன்னது தான், நீங்கள் ஜாபுக்கு வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நிறைய பில்ட் பண்ணலாம் ஸ்கில்ஸ்லாம். ஸோ எஸ்ஆர்எம் அப்படிங்கும்போதே பிளேஸ்மெண்ட், கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட் இதுக்கெல்லாம் ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மைதானா, ரியல் தானா இல்லை ஹைப் தானா? கேடிஆர்ல நல்லா இருக்கு, இங்கே வந்து ஒரு ஆவரேஜாக இருக்குது, பட் ஸ்டில் ஓகே. இதுவும் அதுதான் ஆவரேஜாக தான் இருக்குது. இப்போ ஈவெண்ட்ஸ்க்கு ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணால் நீங்களே வந்து போயிட்டு வாலண்டியர் பண்ணணும். ஸோ வாலண்டியர் பண்ணாதான் எல்லாம் ஜாலியாக இருக்கும். அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. கல்ச்சுரல்ஸ், அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது, அப்புறம் ஃப்ளாஷ் மாப்ஸ் கூட நடத்துவாங்க இங்கே. ஸோ அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுதான் கல்ச்சரல்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ளாஷ் மாப் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணி நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பாசிட்டிவ் சொன்னீங்க. ஏதாவது நெகட்டிவ் சம்திங் இதை இம்ப்ரூவ் ஆர் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுற விஷயம்? அதான் நான் பைக்ஸ் அலோவ் பண்ணலாம். பைக் இன்சைட் அலௌட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அலௌட் இல்லை. ஓகே. எனக்கு அவ்வளோவா நெகட்டிவ் இது இல்லை. ஹாஸ்டல் தான், ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துடாதீங்க. ஹாஸ்டல் வேண்டாம். ஒய்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஹாஸ்டல். ஸோ லைக் அவுட்டிங் ஏதாவது போகணுன்னா கூட அவுட் பாஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வாங்குறதே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹாஸ்டல்லஸாக வரீங்கன்னா அது ரெக்கமெண்ட் நான் பண்ண மாட்டேன். பிஜி ஹாஸ்டல்ஸ் வேணால் இது பண்ணிக்கோங்க. ஃபுட்டை பொறுத்தவரை மெஸ் ஃபுட் ஆர் கேண்டீன் ஃபுட் எதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கேண்டீன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அட்மிஷன் பொறுத்தவரை எஸ்ஆர்எம் மெயின் கேம்பஸ் அண்ட் வடபழனி கேம்பஸ், ராமபுரம், இப்படி ஓவரால் எல்லா கேம்பஸுமே எஸ்ஆர்எம் ஜெய் மூலமாக ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமும் நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம். அண்ட் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஏபி சூஸ் பண்ணுறாங்க, ஹரியானா சூஸ் பண்ணுறாங்க. மெயினாக கேடிஆருக்கு எடுத்து சென்னையில் சூஸ் பண்ணக்கூடிய கேம்பஸ் தான் ராமபுரம் கேம்பஸ். அண்ட் இதை விட கம்பேர் பண்ணோம்னா வடபழனி கேம்பஸ் அது ஒரு 6 ஏக்கர் அப்படிங்கும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியான ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். மெயின் காம்படிஷன் அதிகமாக இருக்குது மெயின் கேம்பஸ். இங்கே இன்டேக் கம்மியாக தான் இருக்குது. எஸ்ஆர்எம் கேடிஆர் கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்டேக் வந்து ரொம்ப லெஸ், ரொம்ப கம்மியான இன்டேக் தான் இருக்குது. எஸ்ஆர்எம் அப்படிங்கக்கூடிய டேக்லைனுக்கு கீழே கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எம் அந்த அவங்களோட டிசிப்ளின் அதை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எஸ்ஆர்எம்குள்ளே எப்பவுமே இருக்குது. டேரெக்டாக காலேஜை விசிட் பண்ணி அட்மிஷன் எடுக்கலாம். சப்போஸ் கேடிஆர் கேம்பஸ் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கல, ஜெய் எக்ஸாமும் எழுதலை அப்படின்னா அட்மிஷன் டீட்டெயில் கைடன்ஸ் வேணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்ஆர்எம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஹலோ கைஸ். ஹாய். ஓகே, உங்க பேரு, நீங்க எஸ்ஆர்எம்ல எந்த டிபார்ட்மெண்ட் பண்றீங்க? என் பேர் அருண். நான் வந்து பிடெக் சிஎஸ்சி வித் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். பிக் டேட்டா அனலிஸ்ட். என் பேர் வந்து விலால். நானும் அவன் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு பண்ணுற குரூப் தான் பண்ணுறேன். நான் பேர் முகேஷ். நானும் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் பண்ணுறேன். எந்த இயர் எல்லாருமே? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் தான் ஆகுது உள்ள வந்து. ஓகே, ஒய் எஸ்ஆர்எம் ராமபுரம்? கல்ச்சரல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண காரணம் கல்ச்சரல். மோஸ்ட்டாக கல்ச்சரல்ஸ்லாம் நல்லா இருக்கும். கல்ச்சர்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்டை வந்து ஓரளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க அவங்களே. இது வந்து டொனேஷன் கிடையாது ப்ரோ, எல்லாருக்கும் சீட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கல்ச்சுரல்ஸ் பேஸ்டு வந்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பேஸ் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம படிக்கிறது எல்லாமே. ஓகே, நீங்க எப்படி எஸ்ஆர்எம்ல சீட் எடுத்தீங்க? எஸ்ஆர்எம் ஜெய் எக்ஸாம் எழுதி எடுத்தீங்களா இல்ல மேனேஜ்மெண்ட்ல எடுத்தீங்களா? மேனேஜ்மெண்ட். என்ன ஃபீஸ் ஆகும் மேனேஜ்மெண்ட்ல? பிடெக்ல சிஎஸ் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் அந்த 10th and 12th மார்க்ஸ் வச்சு அதை டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து 2.5 மேலே தான் வரும். 2.5 மினிமம். 2.5ங்கிறது மினிமம் பெர் இயர் எல்லா டிபார்ட்மெண்ட். கட் ஆஃப் தான் ப்ரோ மெயினாக பார்ப்பாங்க. 12th 12th சேர்த்து சொல்லலாமா? கட் ஆஃப் 176. 160 ப்ரோ. 165. 12th கட் ஆஃப் கன்சிடர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. 12th 60% மேலே இருந்தா 12th வந்து 12th 60% கீழே இருந்தா கஷ்டம், சீட் தர மாட்டாங்க. 60% மேலே இருந்தா உங்களுக்கு சீட் தருவாங்க. ஆல்சோ ஓகே, ஸோ எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணிட்டீங்க, ரைட் டிசிஷனை ஃபீல் பண்றீங்களா இல்ல இதுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாமா அந்த காலேஜ் அப்படி எதுவும் உங்களுக்கு தாட் இருக்கா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, இந்த காலேஜே ஓகே, நல்லா எல்லாமே ஓகேவா இருக்கு. டீச்சிங், ஃபேக்கல்ட்டி, அப்புறமா கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு. மோஸ்ட்டாக ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன் தராங்க. கல்ச்சுரல்ஸ் அவ்வளோ இப்போ ஈஸ்வரினா நிறைய கல்ச்சுரல்ஸ் நடக்கும்.
ஈஸ்வரியை கம்பேர் பண்ணும்போது உங்களோடது கல்ச்சுரல் கம்மி தான், ஆனால் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன் தராங்க. காட்டாங்குளத்தூரோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்டடீஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே செகண்ட் ப்ரியாரிட்டி தான். காட்டாங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கல்ச்சுரல்ஸ் தருவாங்க. ஸ்டடீஸ்னு போனோன்னா அவ்வளோ கம்பேர் இருக்கும். ஸ்டடீஸ் தான் மெயின். டேஸ் கலரா எல்லாருமே? காலேஜ் டைமிங் எப்படி? காலேஜ் ஷார்ப்பாக 8:30 உள்ள இருக்கணும். இல்லைன்னா ஐடி கார்டு பிடிங்கிடுவாங்க. உள்ள வர முடியாது, நீங்க அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருமா? ஆமாம், 8:30. டிராஃபிக் அந்த கதெல்லாம் அங்க சொல்லவே கூடாது. அதெல்லாம் இல்லை ப்ரோ. அப்ப சீட்டா தான் இருக்கும் எஸ்ஆர்எம் டைமிங்ல. அட்டெண்டன்ஸ் சீட்டு தான். ஆமாம், அட்டண்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 75 பிலோ இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அப்படியும் வந்து 65 இருந்துச்சுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் காமிச்சு எழுதலாம். எஸ்ஆர்எம் விளையாட்டெல்லாம் எடுத்துக்க கூடாது, படிக்கணும், சீரியஸா படிக்கணும், சூப்பரா படிக்கணும். மீதிப்படி ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், படிச்சா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி எஸ்ஆர்எம் இல்லை, அதுவும் ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். கரெக்ட் தான். என்ஆர்எஃப் ரேங்க்ல 14 அப்படிங்கும்போது இன்ஜினியரிங்லே பெஸ்டான ஒரு ரேங்க் தான். எல்லா எஸ்ஆர்எம் ஈஸி நினச்சி ஜாயின் பண்ண அப்படி நினச்சி ஜாயின் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு நல்ல காலேஜ் தான், வெளியே தெரியுற மாதிரி அந்த காலேஜ் இல்லை. எஸ்ஆர்எம் ஜெய் எக்ஸாம் நீங்க எழுதினீங்களா? ஜெய் இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் தான். டேரெக்டாக அப்படியே வந்துட்டோம். தேங்க்யூ ப்ரோ, நிறைய ஷேர் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ஓவரால் இதுதான் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ராமபுரம் கேம்பஸோட கம்ப்ளீட் டீடைல். ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசணும் அண்ட் சில டீட்டெயிலும் நானும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் மோர் டீட்டெயில் வேணா அவங்களோட அஃபிஷியல் சைட்டை நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த கேம்பஸை விசிட் பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ப்ரோ சைடு பார்த்தோம்னா சிட்டிக்கு சென்டரில் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட்டு டீசெண்டாக மேனேஜ் பண்ணிக்காங்க. டீசெண்டான பிளேஸ்மெண்ட் உள்ள ஒரு கேம்பஸ் சொல்லலாம். ஸோ ROE ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்கே வேரி ஆகுது. கான் சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிராஃபிக் அந்த ஒரு விஷயத்த கான் சைடு எடுத்துக்கலாம். அண்ட் பைக் பார்க்கிங் இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பைக்கில் வரதுக்கு இங்கே அலோவ் இல்லை, டேஸ் கலராக இருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், சுமன்.